அப்போ எப்பயுமே சாப்பிடும்போது நம்ம முதல் என்ன சாப்பிடணுங்க? இனிப்பு. நான் சொன்னது வெள்ளை சக்கரை சேர்ந்த இனிப்பு இல்லைங்க, அது உணவே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, வெள்ளை சர்க்கரை சேர்ந்த உணவு அது உணவு அல்ல. 52 வகையான கெமிக்கல். சர்க்கரை ஆலையில் நாங்கள் போய் பார்த்துருக்குறோங்க. சர்க்கரை ஆலையில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் கூட அங்கே வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்துறது இல்லை. நான் போய் பார்த்தேங்க. ஏன்னு கேட்கும்போது அதில் எவ்வளோ கெமிக்கல் பொருள்னு எங்களுக்கு தெரியும்ட்டாங்க. பாருங்க, வெள்ளை சர்க்கரையை தயாரிக்கிறதுக்கு வேலைகள் ஜாஸ்தியாக இருக்குதா, நாட்டு சர்க்கரையை தயாரிக்கிறதுக்கு வேலை ஜாஸ்தியாக இருக்குதாங்க? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள். வேலை எதுக்கு ஜாஸ்திங்க? ஒரு வேலை, ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறதுக்கு எனக்கு வேலை ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ அந்த பொருளுடைய விலை கம்மியாக இருக்கணுமா ஜாஸ்தியாக இருக்கணுமா? ஜாஸ்தியாக இருக்கும். இன்றைக்கி வெள்ளை சர்க்கரை விலை கம்மியாக இருக்குது, ஜாஸ்தியாக இருக்குதாங்க? விலை கம்மிங்க. நாட்டு சர்க்கரை தான் விலை ஜாஸ்திங்க. அப்போ அவ்வளவு நல்லவங்களாங்க நமக்கு கொடுக்குறோங்க எவ்வளோ விலை கம்மியாக கொடுக்குறதுக்கு. அது பூரா கெமிக்கலுங்க. பாருங்க, ஒரு உண்மையை சொல்கிறேங்க, இது உங்களை சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்கான அதை பொய்சன் நினச்சிக்காதீங்க. இதுதான் உண்மைங்க. மனுஷன் செத்தாப்புன்னா இந்த எலும்பு கூடலாம் இருக்குது பார்த்தீங்கன்னு, அந்த எலும்பு கூடலாம் வெட்டியாங்கலாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமாங்க? மனுஷனுடைய சுடுகாட்டில் உள்ள எலும்பெல்லாம் எடுத்துங்க. நாம் நினச்சிட்டு இருக்கிறோங்க சாப்பிட்றது வெள்ளை சக்கரை அது உணவுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். மனுஷனுடைய எலும்பு, மாட்டெலும்பு, தெருவில் சுற்றுதே நாய், அதனுடைய எலும்பு, இதையெல்லாம் எடுத்து கொண்டு போய் வெட்டியாக சுகர் ஃபேக்ட்ரியில் கொண்டு போய் வித்துறாப்புலங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிற வெள்ளை சக்கரை அதுதான். அப்போது வெள்ளை சக்கரையை இது நான் ஒரு சின்ன ஒரு மீதி கெமிக்கல் நிறையா போடுறாங்க. அப்போது இப்படித்தான் அந்த வெள்ளை சக்கரையை நமக்கு தயாரித்து கொடுக்குறாங்க. ஸோ வெள்ளை சக்கரை என்பது உணவல்ல, அது முழுக்க முழுக்க கெமிக்கல். 52 வகையான கெமிக்கல். அதை சாப்பிட்டீங்கன்னா அத்தனை நோய் வருங்க. வெள்ளை சக்கரை நிறுத்தி பாருங்கள், சளியே பிடிக்காது.